பாடல் கூட்டத்தையும் ஆரம்ப ஜபத்தையும் எடுத்துக் கொடுத்த சகோதரி சுசீலியா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளின் தியானத்தை நாம கேட்போம். நேசராஜன் அவர்களும் தியானத்தை எடுக்க முடியாது கேட்போம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நேத்து பார்த்த ஒரு விஷயத்த திரும்ப கண்டினியூ பண்றோம். பட் வித்தியாசமான ஒரு முறை என்ன செய்ய போறோம்னா கண்டினியூ பண்ண போறோம். நேத்து என்ன பார்த்தோன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? பெயருக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பெயருக்கான அர்த்தத்தை பார்த்தோம். வேற தேவனோட இல்லாட்டி எதிராளி நடுவுல வந்துடும். தேவனிட்டு எதிராளி என்ன செய்வாரு உள்ள வருவார்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி மட்டும் நம்ம பார்க்கல, இன்னொரு விஷயத்த சேர்த்து பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்போ தேவன் நம்மளை ரட்சித்திருக்கார், நம்மளை வாங்கியிருக்காரோ உடனே ஒரு புது வாழ்க்கை என்ன செய்யணும்? ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னா எதிராளி என்ன செஞ்சிருவான்? நடுவில் வந்துருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் அங்க காரணமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல, இன்னொரு விஷயமும் அங்க இருக்குது. வெறும் எதிராளி உள்ள வர்றது மட்டும் கிடையாது. அந்த லூக்கா 13 17 வசனத்துல 8 வசனத்துல பாக்குறோம். தோட்டக்காரன், அது வாஸ்திரங்களா? இன்னைக்கு அந்த வசனத்தை 2 தடவை பார்க்க போறோம். வாஸ்திரங்களா? லூக்கா 13 7 8. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இப்போ ஒரு மரத்தை அங்க பாக்குறோம். அந்த மரம் 3 வருஷமா என்ன செய்யல, கனி கொடுக்கல. அந்த தோட்டக்காரர் கெஞ்சுறாரு, ஆண்டவரே இன்னும் 1 வருஷம் என்ன செய்யுங்க, வைங்க, நான் அதுக்கு இறக்க காண்பிக்க விரும்புறேன், அது என்னோட இருக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஒருவேளை அந்த மரம் கனி கொடுக்கல அப்படின்னு சொன்னா யாரு அங்க கேலி செய்யப்படுவா? 3 வருஷம் பார்த்தேன், வெட்ட சொன்னேன், வெட்டல. இன்னும் 1 வருஷம் நீங்க பார்த்தா அது என்ன கனி கொடுத்துருமா? இல்லை இன்னொரு வருஷம் வச்சு அதை செஞ்சிருமா? தோட்டக்காரன் அங்க என்ன செய்யப்படுறாருன்னா கேலி செய்யப்படுகிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் அங்க அவமதிக்கப்படுது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில தேவன் கிருபையை கொடுக்கும்போது, அது அண்ணாளுக்கு பேர் என்ன சொல்லி பார்த்தோம்? கிரேஷியஸ் அப்படின்னு சொல்லி. தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கும்போது நம்ம அதை வாங்கல, அதை உபயோகிச்சு கொள்ளல அப்படின்னு சொன்னா தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படுதுன்னா அங்க பரிகாசம் பண்ணப்படுது. சரிங்களா? இன்னைக்கு இன்னொரு பகுதியும் பார்க்க போறோம். 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 1:5. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அன்னாளுக்கு இந்த எல்கானா என்ன எவ்வளவு பங்கு கொடுத்திருக்காரு? ரெட்டிப்பான பங்கு. ரெட்டிப்பான பங்கு. ரெட்டிப்பான பங்கு யாருக்கு கொடுக்கப்படும்? ரெட்டிப்பான பங்கு எதுக்கு இந்த அன்னாளுக்கு அந்த எல்கானா கொடுத்தார்? அந்த வசனம் சொல்லுது, அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு என்ன செஞ்சான்? ரெட்டிப்பான பங்கை கொடுத்தான். உண்மையிலே அண்ணால ஸ்நேகிச்சதுனால மட்டும்தான் ரெட்டிப்பான பங்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. அவளுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால அதை சரி செய்வதற்காக, அல்லது அவளுக்கு ஒரு சமாதானம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இல்ல பிள்ளைகளை நீ ஒதுக்கப்படலை அப்படின்னு சொல்லி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு ரெட்டிப்பான பங்க அங்க கொடுக்கிறார். அப்போ இந்த அண்ணாளுடைய ஒரு குறையை நிறைவு செய்வதற்காக, அல்லது அதை சமன் செய்வதற்காக, அல்லது இந்த எல்கானுடைய அன்பை அங்க காமிக்கிறதுக்காக எல்கான் என்ன செய்யறாருன்னா ரெட்டிப்பான பங்கு என்ன செய்யறாரு அங்க கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தேவனும் இந்த சபையில் என்ன செய்யறாருன்னா அன்பா இருக்கிறார். எப்படி அன்பா இருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த சபை ப்ரொடக்டிவா அல்லது தேவனுக்கு பிரியமாக அநேக ஆத்மாக்களை உள்ள கொண்டு வரல, அல்லது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இந்த சபையில இல்ல, தேவன் எதிர்பார்த்த ஒரு ஒரு வாழ்க்கை இல்லாத போதிலும் தேவன் என்ன செய்யறாருன்னா இந்த சபையை நேசிக்கிறார்.
சபை அப்படின்னு சொல்லும்போது அது அந்த கட்டடத்தை பத்தி பேசல, நம்மளை பத்தி என்ன செய்யுது பேசுது. தேவன் எதிர்பார்த்த கனிகள் இந்த மனுஷன்ட்ட இருந்து அல்லது நம்மள்ட்ட இருந்து வெளியில வராத போதும் தேவன் நம்மளை நேசிக்கிறார். இந்த மரத்தை பத்தி நம்ம படிச்சோம், 3 வருஷம் பார்த்தோம், அது என்ன செய்யல, வரல. அந்த 8வது வருஷத்தை மறுபடியும் வாசிங்களேன். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். எந்த மரத்துக்கு அதிகமான அக்கறை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த மரம் நான் ப்ரொடக்டிவா இருக்குதோ அல்லது எந்த மரம் ஒரு கனியற்ற மரமா இருக்குதோ அந்த மரத்துக்கு என்ன செய்யப்படுதுன்னா அதிகமான கவனம் கொடுக்கப்படுது. ஒரு மரத்தை வைக்கிறீங்க, தண்ணி ஊத்துறீங்க, அதுக்கு தேவையான உரத்தை போடுறீங்க, அது வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா கேர் என்ன செய்யாதுன்னா போகாது, அதுக்கு தேவையானது மட்டும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்முடைய அன்றாட ஜபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது தேவன் சொல்லிக் கொடுக்குறாரு, பரமண்டலத்தில் பிதாவேன்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இன்று எங்களுக்கு தான், இன்னைக்கு என்ன தேவையோ அதை எங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. எக்ஸ்ட்ரா கேர் எக்ஸ்ட்ராவை கொடுக்கறதுக்கு தேவன் அங்க சொல்லல. இன்னைக்கு தேவையான ஆகாரம் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. ஒருவேளை ஒரு குழந்தை கொஞ்சம் வளர்ச்சி குறைவா இருக்குது, எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கப்படும். ஒருவேளை அறிவுல குறையா இருக்கு, எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கப்படும். இந்த அண்ணாளுக்கு ஒரு ரெட்டிப்பான பங்கு கொடுத்ததுக்கான காரணம் அங்க ஒரு குறை இருந்துச்சு. அப்போ தேவன் நமக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட என்ன இருக்கணும் சொல்லுங்க. அப்போ குறைவு இருந்தாதான் தேவன் ஆசீர்வதிப்பாரா? அப்படி இல்லைங்க. நிறைய நேரம் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது உண்மையிலேயே தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான்னு சொல்லி நினைச்சீங்க, செக் பண்ணுங்க. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சரி ஏன் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்? வேதத்துல ஏதாவது ஆசீர்வாதம் கொடுத்த மனுஷங்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆபிரகாம் இருக்காரு, யோபு இருக்காரு, அவங்களுக்கெல்லாம் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆபிரகாம் பத்தி படிக்கும்போது அப்படி தூரத்துல ஒரு வழிப்போக்கர் 3 பேர் போயிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, வழிப்போக்கர். அந்த காலத்துல ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு இடையில நிறைய தூரங்கள் இருக்கும், அல்லது மைல் கணக்கில் இருக்கலாம், இல்ல ஊர் அடுத்த ஊர்ல இருக்கலாம். ஆபிரகாமும் லோத்தும் ஊருக்கு வெளியில வாழ்ந்த ஒரு கூட்டம். ஊரை விட்டு கிராஸ் பண்ணி யாரோ வெளியில போறாங்க, சாப்பிட்டானா சாப்பிடலன்னு சொல்லி தெரியாது. ஒரு பெரிய பணக்காரன், வேதத்தில் சொல்லப்பட்டபடி பார்த்தா அவனுடைய சம்பத்தை பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு செஞ்சுது. அவ்வளவு பெரிய பணக்காரன் ஓடி போய் அவங்க காலில் விழுந்து, என் வீட்டில் வந்து செய்யுங்க, சாப்பிட்டு போங்க. அவனுடைய பணம் அவனுக்கு பெருசா தெரியல, அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு பெருசா தெரியல. தேவன் அவனை ஆசீர்வதிச்சார். யோபு பத்தி எடுத்து படிச்சோம். சாத்தான் கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்லி, நீங்க சும்மாவா ஆசீர்வச்சீங்கன்னு. அவர் சும்மா ஆசீர்வதிக்கலைங்க. அவர் சொல்றாரு, நான் குளிரா இருந்தவனுக்கு ஏன் கம்பளியை கொடுத்தேன், பசியா இருந்தவனை என் வீட்டுல சாப்பிட்டான், ஆகாரம் எத்தனையோ பேர் என் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எத்தனையோ பேருக்கு நான் தகப்பனா இருக்கிறேன், அனாதைகளுக்கு தகப்பனா இருக்கிறேன், விதவைகள் என் வீட்டுல சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணா இருந்தேன், கால் இல்லாதவனுக்கு காலா இருந்தேன். கண்ணுல அவனுக்கு எப்படிங்க கண்ணா இருக்க முடியும்? அவன் எங்க போனாலும் கூட்டிகிட்டே போனாரு அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சிருக்காரு, அவனை எப்படியாவது பராமரிக்கிறதுக்கு. அவருடைய சம்பத்து பெருகிட்டு இருந்துச்சு. இழந்து போனது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கொடுத்தாரு. இப்ப சொல்லுங்க, நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள், அதாவது யோபு மாதிரியோ ஆபிரகாம் மாதிரியோ நம்மளுக்கு கிடைக்கல. அப்ப இந்த சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்கு காரணம் யாரு? தேவன் நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரா? ஒரு வசனம் சொல்லுது, தேவன் ஆசீர்வாதத்தோட எது என்ன செய்ய மாட்டாரு, வேதனையே மாட்டாரு. ஒரு ஆசீர்வாதம் என்ன சபைக்கு போகாம தடுக்குதா? அப்போ இது ஆசீர்வாதமா இல்ல சாத்தான் நம்மள தூண்டில் போட்டு பிடிக்கிறதா? ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய டிவி வாங்குறோம், அந்த டிவி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டிவி நம்மள பைபிளை படிக்க விடாம ஆக்குச்சு அப்படின்னு சொன்னா அது ஆசீர்வாதமா இல்ல சாத்தான் போட்ட தூண்டிலா? ஒரு நல்ல அழகான போன் வாங்குறோம், அது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு உறவை பிரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது ஆசீர்வாதமா இல்ல சாத்தான் போடுறதா?
நான் நினைக்கும் போது வாங்கும்போது ஒரு போனை வாங்கும்போது அப்படி வாங்கி ப்ரேயர் பண்ணி ஆண்டவரே நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு சந்தோஷம்னு சொல்லி ஓபன் பண்றேன். ஆனா அது கிடைக்கல. தேவனுக்கு எனக்கு ஒரு உறவு பிரிஞ்சு போகுது. அப்போ அது ஆசீர்வாதம் இல்லை. சரி, அப்போ தேவன் நம்மளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, உண்மையிலே தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ரெடியா இருக்காருங்க. எப்படி மற்றவங்களுக்கு ஒரு போர்ஷனோ நம்மளுக்கு 2 போர்ஷன் கொடுக்க ரெடியா இருக்காரு. ஒருவேளை நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளை சரி செய்வதற்காக மாத்திரம் தேவன் என்ன செய்றாரு? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேற்றுவதாக இருக்கும். நான் போய் சபையில உட்கார முடியாம கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா, சபையில உட்கார்றதுக்கு எனக்கு எப்படியாவது கொண்டு போய் விடுறதுக்கு வழியை கொடுப்பாரு. பைபிள் படிக்க முடியலையா? பைபிள் படிக்கிற நேரத்தை கொடுக்கறதுக்கு உதவி செய்வார். இப்படி ஆவிக்குரிய வளர்ச்சியை வளர்ப்பதற்காக, எனக்கும் தேவனுக்குள்ள உறவை சரி செய்வதற்காக தேவனது ஆசீர்வாதங்களை செய்றாரு, கொடுக்கிறார். அதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். மற்ற எந்த ஆசீர்வாதம் தேவன் நம்மளை பிரிச்சாலும் அது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் இல்லை. சரி, இந்த ஆசீர்வாதத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இங்க எப்படி கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கணும்னா, ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சாரு? அண்ணாளுக்கு கொடுத்தாரு. அப்படிதானே போட்டிருக்குது. 2 மடங்கு அவர் நினைச்சாரு கொடுக்குறாரு. 2 மடங்கு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, சேஷ்ட புத்திர மகனுக்கு என்ன செய்வாங்க? ரெட்டத்தனை ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. வீட்டுல முதல் பிள்ளையா இருக்கணும், அவனுக்கு என்ன செய்யப்படும்? அது கொடுக்கப்படும். அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, அப்பா ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அதை 11 பங்கு வைப்பாரு. 2 பங்கு மூத்த பிள்ளைக்கு, மீதி 9 பங்கு என்ன செய்வாரு? சரி சும்மா பிரிச்சு கொடுத்துருவாரு. அப்போ முதல் பையனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அது. ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் அப்படியே நிக்கல, குடும்பத்துடைய ஆவிக்குரிய அதாவது வீட்டுல நடக்கக்கூடிய எல்லா ஆராதனைகளும் அவன் தான் பொறுப்பேற்றுக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவன் தான் பொறுப்பு. வீட்டுல அம்மா ஒருவேளை அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அம்மாவுக்கு அவன் தான் பொறுப்பு. கல்யாணமாகாத பிள்ளைகளுக்கு அவன் தான் பொறுப்பு. கல்யாணமாகி திரும்ப வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கும் யார் தான் பொறுப்பு? இந்த மூத்த பையன் தான் பொறுப்பு. இப்படி பல பொறுப்புகளை கொடுத்து வச்சிருக்க அந்த பதவிக்கு பேர் தான் பர்த் ரைட். அதுக்கு முதல் காரணம் என்னன்னா, ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கறது, 2 மடங்கு சொத்தை கொடுக்கறது. காரணம் இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒருவேளை 2 மனைவி இருக்காங்க. அதுல ஒரு மனைவி பிடிச்ச மனைவி, இன்னொரு மனைவி பிடிக்காத மனைவி. பிடிக்காத மனைவிக்கு முதல் ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த சேஷ்ட புத்திர பாகன். அதாவது அந்த பையனுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகன் செய்யணும், போய் சேரும். ஒருவேளை பிடிச்ச மனைவிக்கு 2வது பிள்ளை பிறந்தா கூட இந்த கணவனால அதை மாத்தி என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அப்போ ரெட்டத்தனே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதல்ல மட்டும் தான் பிறந்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லை. அடுத்து வர ஒரு நிறைய சம்பவங்கள் நம்ம வாஸ்து பார்க்குறோம். அதுல அப்படியான இதெல்லாம் இல்லை. சரிங்களா? வாசி ஈசாக்கு ஈசாக்கு முதல்ல பிறந்த குழந்தையா இல்ல. ஆனா அவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் செஞ்சது, கிடைச்சது. இஸ்மாவேலுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படல. யாக்கோபு முதல் பிறந்த குழந்தையா? இல்ல, ஆனா அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. இஸ்ரவேல்ல யாக்கோபுடைய பிள்ளைங்கள்ல யார் முதல்ல பிறந்தது? ரூபன். ஆனா ரெட்டத்தனை ஆசீர்வாதம் கிடைச்சது யாருக்கு? யோசேப்பு. அப்போ இந்த 2 ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க மூத்த பிள்ளையா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. யாக்கோபு பத்தி எழுதும்போது சொல்றாங்க, யாக்கோபு அதை தேடினானா, அந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வாஞ்சியா இருந்தானா. சமயம் கிடைக்கும் போது அன்னிட்ட என்ன செஞ்சான்? அதை கேட்டு வாங்கிட்டான். அதுக்கான தகுதி உடைய அந்த ஏசா என்ன செஞ்சான் அப்படின்னா, வீட்டுல இல்ல, வனசஞ்சாரியை சுத்திட்டு தெரிஞ்சா அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பத்தின அக்கறை இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அவனுக்கு அக்கறை இல்லாம ஊர் சுத்திட்டு இருந்தான். ஆனா இந்த யாக்கோபு வீட்டுல இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டு அந்த ஆசீர்வாதம் தனக்கு கிடைக்காதான்னு சொல்லி எங்கிட்டு இருந்தா அவனுக்கு கிடைச்சது. அப்போ 2 மடங்கான ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நான் வீக்கா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடினாலே போதும், தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைச்சாரு, தர்றாரு.
உங்களை மூத்த பிள்ளையா கன்சிடர் பண்ணி உங்களுக்கு அந்த 2 தடவை ஆசீர்வாதத்தை நிச்சய போறாரு. ஒரு இன்னொருத்தருக்கு 2 மடங்கான ஆசீர்வாதம் கிடைச்சது. எலிசா. எலிசா உண்மையிலே எலியாவுடைய மூத்த பிள்ளையா? ஆனா கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை செய்யுங்க, கொடுங்க. ஆவியின் வல்லம் அந்த வரத்தை எனக்கு 2 மடங்கா கொடுங்க. எதுக்குங்க ஆவியின் வரத்தை 2 மடங்கா அவர் கேட்கிறாரு அப்படின்னா, எலியாட்ட எலியா கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அப்பா, அம்மா, சொத்து, அவனுடைய எல்லா சௌகரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எலியாவுக்கு வேலைக்காரன் செஞ்சுட்டாரு, வந்துட்டாரு. ஆண்டவனே, உங்களை பின்பற்றுவதற்காக, உங்களுடைய தேவன் என்ன அழைச்ச அழைப்புக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சேன், விட்டுட்டு வந்தேன். எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆவியின் வரத்தை இரட்டத்தனியா கொடுங்க. என்ன உங்களுடைய சேஷ்ட புத்திரபாக நினைச்சீங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா எலிசாவுக்கு நிறைய தீர்க்கதரிசன பள்ளிகள் இருந்துச்சு, அங்க நிறைய ஆட்கள் செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆனா இவர் கேட்கிறாரு, எனக்கு அந்த வரத்தை என்ன செய்யுங்க, கொடுங்க. உடனே எலியாவுடைய பதில் தான் ரொம்ப முக்கியமான பதில். நான் மேல எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன பார்த்தேன்னா உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும். உங்களுக்கும் எனக்கும் அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கணும், ஆவிக்குரிய வரம் கிடைக்கணும். அங்க எலிசா பெரிய சொத்தை என்ன செய்யல, கேட்கல. யாக்கோபு அப்பாவுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை கேட்டான்னு சொல்ல, அப்பாவுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு கேட்கலாம், அவன் பாட்டு ஓடி போயிட்டான். அவனுக்கு தேவை தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த எலிசாவும் தேவன் என்னோட வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு, என் கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்காக தேடினாரு. அவர் எடுத்துக்கொள்ள முழு பார்த்தாரு, அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. உங்களுக்கும் எனக்கும் லீகலா பார்த்தா, சட்டப்படி பார்த்தா அந்த இரட்டத்தனை ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்கள் நானும் அந்த தேவனை நோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும், கிடைக்கும். அந்த பர்த் ரைட். நீங்களும் தேவனை என்ன செய்யலாம், அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறலாம். அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா அடுத்து என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். குடும்பத்தை கவனிக்கணும். குடும்பத்துக்கான ஆவிக்குரிய எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கணும். ஒருவேளை கைவிடப்பட்ட, அதாவது சபையில சோர்ந்து போன ஆத்மாக்கள் இருக்கா, அவங்களையும் நீங்க தான் பார்த்துக்கணும். அப்ப யார் யாரெல்லாம் இதை செய்யறதுக்கு விருப்பமா இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஆவிக்குரிய இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் செய்வாரு, தருவார். மீதி உலகப்புறமான ஆசீர்வாதத்தை தேடிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை அதை சாத்தான் நம்மளுக்கு கொடுத்து நம்ம இழுத்துட்டு செஞ்சிருவோம், போயிடுவோம். இல்ல ஆபிரகாம் போல, யாக்கோபு, யோபு போல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்து மேல உங்க கண் என்ன செய்யாது, போகாது. தேவைகளை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க செஞ்சிருவீங்க, வருவீங்க. யோபு ஆசீர்வாதத்தை சேர்த்து 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 வச்சு நான் பெரிய ஆளுன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு விருப்பப்படல. ஏழைகளுக்கு கொடுத்தான், மற்றவங்களை கவனிச்சான். அவனுடைய சம்பத்து பூமியில பெருகிட்டே போச்சு. அவனுக்கு எல்லாம் இழந்து போனதுக்கு அப்புறம் கூட தேவன் இரட்டப்பான ஆசீர்வாதத்தை செஞ்சாரு, கொடுத்தாரு. நீங்களும் நானும் தேவனுடைய சபையும் தேவனுடைய சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தேவைகளை சந்திக்க, ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா தேவன் ஆவிக்குரிய இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு செய்வார், தருவார். இன்னைக்கு அந்தமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.